சரி பாரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே. ம் ம். என்ன வேலை செய்யவே மாட்டுது. ஏய் என்ன ஏய் ஓகே. நம்ம ஃபோன் தான். என்ன இது ஹேங் ஆகுது? சர்வீஸ் சென்டர் கால் பண்ணலாம். ஹலோ. ஹாய். என்னோட ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகுது. என்ன பண்ணணும்? இல்லை நானே சென்டர் வரேன், இருங்க. என்ன சைடெல்லாம் உடஞ்சி வருது. இப்படியே போனால் 5 வருஷம் கூட யூஸ் பண்ண முடியாது போலயே. இன்னும் 5 வருஷம் யூஸ் பண்ணுவாளா? பேசாம ஃபோன் மாற்றிடலாமா? வாங்கி 1 மந்த் ஆகுது. வேற மாடல் மாத்திரம் நல்லா இருக்கும்ல? இல்லை வேணாம், இன்னும் ஒரு 1 மந்த் கழிச்சு மாற்றிக்கலாம். 1 மாசத்துக்கே ஃபோனை மாற்றுவியா? ஏய் ஸ்ரேயா, பக்கத்து வீட்டு புவனேஷ் பாப்பா சாப்பிட மாட்டானாண்டி. நான் என்ன பண்ணும்? நானா வந்து ஊட்டி விடணும்? உன்னை ஒன்றும் ஒட்டி விட சொல்லலை. உன் ஃபோனில் அந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி ரைம்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு கூட அவன் ஃபோன் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சான். அழுகுறாண்டி. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியா? அந்த பாட்டு தெரியாது. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? ஏய் மோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 50,000 போட்டு செல் வாங்கி கொடுத்தீல, அவன் கிட்ட கொடுத்தா ஃபுல்லா சாப்பாடெல்லாம் உழப்பி வச்சிருவான். என் போன்லாம் என்னை விட்டு போகாது. பேசாம நான் கொடுக்க மாட்டேன். ஏண்டி, ஒரு குழந்தை தானே, அதுக்கு போய் இப்படி செலிச்சுக்கிற? சிப்ப அம்மா. தங்கம், நீ தான் இருக்க எரும மாடு. எரும மாடோட பொண்ணு எரும மாடு தானே. அம்மா, அவன் ஒரு வேளை சாம்பார்ல எல்லாம் போட்டா கூட பரவாயில்லம்மா. அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கழுவி காய வச்சுக்கிறேன், பாத்துக்கலாம். கழுவி காய வச்சுக்கிறியா? சரி. நூலே இல்ல, கழுவி காய வைப்பானாமா. பேருக்கு தான் ஐபோன் யூசர், ஒரு குழந்தை கூட தரமாட்டான். என்னம்மா சொன்ன? ஒன்றும் இல்லை. சப்புன்னு அரைஞ்சு போடுவேன். சரியா? மூடிட்டு இரு.